முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளை தடுக்கும் கேரள அரசுக்கும் வாய்மூடி மௌனமாக இருக்கும் திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையில் தமிழக நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது வழக்கம். இந்த நிலையில் வல்லக்கடவு என்ற இடத்தில் கேரள வனத்துறை சோதனை சாவடியில் கட்டுமான பொருட்களை கொண்டு சென்ற 2 லாரிகளும் தடுத்து நிறுத்தப்பட்டன என்று செய்திகள் வருகின்றன. இதனால் முல்லை பெரியாறு அணையை நம்பியுள்ள 5 மாவட்ட மக்களும் இன்றைக்கு கடும் கொந்தளிப்பில் உள்ளனர். ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கும் திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். புதிதாக சுமார் 1,50,000 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய ரேஷன் அட்டை குறித்து இதுவரை சுமார் 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும், அவர்களில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 1,28,373 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் 6,640 பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே புயல் பாதிப்பு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் நிலவுவதாக கூறி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் அண்ணா கிராமம் ஒன்றில் உள்ள சின்னப்பேட்டை ஊராட்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக புகார் எழுந்தது. தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலிருந்து சென்ற போலீசார் உரிய நிவாரணம் அளிக்கப்படும் என்று தெரிவித்ததையடுத்து மக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். 3 குடும்ப அட்டைகள் எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் ஊரில் கூட்டுறவு சொசைட்டி, எங்கள் ஊர் சின்னப்பேட்டை கூட்டுறவு சொசைட்டி தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. அந்த வங்கியிலிருந்து தான் அத்தனை கடைகளுக்கும் பணம் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதை எங்கள் ஊரை விட்டுட்டு 473 அட்டையை விட்டுட்டு மற்ற எல்லா கடைகளுக்கும் பொதுமக்களுக்கு இந்த நிவாரணம் தமிழக அரசு மூலிமா கிடைக்கிற நிவாரண நிதியை அளிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் பொதுமக்கள் கொந்தளித்து பொதுமக்களுடைய முன்னிலையில் அனைத்து பேரும் சாலை மறியல் பண்ணி அதிகாரிகள்கிட்ட ஒப்பிட்டு நாங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம். திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் உதயகுமாரின் மனைவிக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை எம்பி கனிமொழி வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த மாதம் 18ஆம் தேதி தெய்வானை யானை தாக்கியதில் பாகன் உதயகுமாரும் அவரது உறவினரான சிசுபாலனும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் வ.உ.சி. தெருவில் உள்ள பாகன் உதயகுமாரின் வீட்டுக்கு சென்று திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து பாகனின் மனைவிக்கு திருச்செந்தூர் கோயிலில் உதவி அலுவலராக பணியாற்ற பணி நியமன ஆணையை கனிமொழி வழங்கினார். சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அளிக்கப்பட்டதாக 10க்கும் மேற்பட்டோர் மீது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அயனாவரத்தைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய இளம்பெண் அண்ணா சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். கடந்த சில நாட்களாக மாணவிக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்பட்டதால் அவரது தந்தை மகளிடம் விசாரணை நடத்திய போது பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியானது. இதையடுத்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசில் அவர் அளித்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் கல்லூரி தோழி மூலம் பல ஆண் நண்பர்களுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும், ஸ்னாப்ஷாட் மூலமாகவும் பல நபர்களுடன் பழகி விடுதிகளுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து 10க்கும் மேற்பட்டோர் மீது 9 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.